அறுபடை வீடுகளில் பழனி மலைக்கோயில் 3வது படை வீடுங்க. சாதாரண பொதுமக்கள் பயன்படுத்தும் பாதை, அப்புறம் யானை வழி பாதை, இந்த மாதிரி 2 பாதைகள் நடந்து போகிறதுக்கு இருக்குது. விஞ்சுன்னு ஒரு வழி இருக்குது. அதுக்கப்புறம் ரோப் கார்னு ஒரு அருமையான சேவையும் இந்த பழனியில் தான் முதல்ல தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டில். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் பழனி மலைக்கு சென்று வந்தாலும் இந்த ரோப் கார் சேவையில் போகிறதுக்கு ரொம்ப எல்லாருமே ஆசைப்படுறாங்க. எப்போதுமே இது கூட்டமாகவும் இருக்கும். விசேஷ நாட்கள் மட்டும் விடுமுறை நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் க்யூவில் நின்று தான் இதுக்கு போகணும். ஏன்னா இது மேலே போகிறதுக்கு அதிகபட்சம் 3 நிமிஷம் தாங்க ஆகும். அதுக்குள்ளே மேலே போய் சேர்ந்துடலாம். அந்த அந்தரத்தில் தொங்கியவாறு இந்த மலையடி வாரத்துலேருந்து கொடைக்கானல் மலைகளையும் அதை சுற்றி உள்ள வயல்வெளிகளையும் பார்த்துட்டு போகிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு எல்லாருமே விரும்பி இதில் போகிறாங்க. இந்த ரோப் கார் சேவை பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறையும் வருஷத்துக்கு ஒரு மாதமும் நிப்பாட்டிட்டு பராமரிப்பு பணிகள்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடிய பராமரிப்பு பணிகள்லாம் இன்னையிலேருந்து 40 நாளைக்கு இதை நிப்பாட்டுதான் அறிவிச்சிருக்காங்க நிர்வாகம். பயணிக்க செல்லும் பக்தர்கள் முதல்ல ரோப் கார் சேவைக்கு தான் முதல்ல போகணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். ரோப் கார்லையும் பயணிக்கணும், தண்டாயுதபாணியும் தரிசிக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நவம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு ரோப் கார் சேவை கண்டிப்பாக கிடைக்குங்க.